யார் யாருக்கு என்னென்ன பங்குகள் என்பதை பத்தி அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி வந்தான். அதுல இறந்து போனவருக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் இரு பெண்களினுடைய பங்குகள் ஒரு ஆணுக்கு கிடைக்கும். அதே போன்று இறந்து போனவருக்கு 2 பெண்களோ அல்லது 2க்கும் மேற்பட்ட 3 பெண் பிள்ளைகள் அல்லது 4 பெண் பிள்ளைகள் அல்லது 5 பெண் பிள்ளைகள் சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 3ல் 2 பங்குகள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுத்துடணும். அதே போன்று இறந்து போனவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அந்த அவருடைய சொத்துல இருந்து பாதி பங்கு என்ன செஞ்சிடணும், அந்த பெண்ணுக்கு கொடுத்துடணும். அந்த சொத்துல இருந்து அவர் எவ்வளவு விட்டுட்டு போறாரோ அந்த சொத்துல இருந்து பாதி பங்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்துடணும். இறந்து போனவருக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சொத்துல இருந்து 6ல் ஒரு பகுதியை அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். இறந்து போனவர்களுக்கு வாரிசே இல்லை, பெற்றோர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 3ல் ஒரு பங்கு கொடுக்கணும். வாரிசு இருந்து போனால் 6ல் ஒரு பங்கு, வாரிசே இல்லாம பெற்றோர்கள் மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா 3ல் ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுத்துடணும். இறந்து போனவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தால், சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களுக்கு அதாவது அந்த தாய்க்கு 6ல் ஒரு பங்கு வழங்க வேண்டும். இதெல்லாம் வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு அவருடைய கடனை அடைத்ததற்கு பிறகு என்பதாக அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சொத்தை நாம எப்படி பங்கீடு செய்யணும் என்கின்ற ஒரு அழகான ஒரு வழிமுறையை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் ஏன் அதாவது இதை ஏன் இறைவன் தலையிட்டு உங்க மகனுக்கு இவ்வளவு கொடு, உன் மகனுக்கு இவ்வளவு கொடு, உன் தாய்க்கு இவ்வளவு கொடு, உன் தந்தைக்கு இவ்வளவு கொடு, உன்னுடைய உறவினர்களுக்கு அதாவது உடன் பிறந்த சகோதரருக்கு இவ்வளவு கொடுங்கிறத இந்த அளவு கூட அல்லாஹ் ஏன் சொல்றான்? இப்படிலாம் நீங்க பிரிச்சுக்கங்க. இந்த விஷயத்துக்குள்ள ஏன் அல்லாஹ் உள்ளவானா, இதை ஏன் அல்லாஹ் நமக்கு பிரித்து கொடுக்கிறான் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய ஏன் அல்லாஹ் இந்த சொத்துக்களை நிர்ணயம் செய்து அல்லாஹ்வே பிரித்து கொடுக்கிறான் என்பதை பற்றி நாம பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததுரூன ஐயுகும் அக்ரபு லக்கும்